கவனிக்கணும். சுதந்திரவாளி அப்படி சொன்னா யாரு? வாரிசு, மகன் அல்லது புத்திரன் அல்லது குமாரன். இவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு குமாரனுடைய, அதாவது ஒரு வாரிசனுடைய இருதயத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த இடத்துல தெளிவா சொல்லப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அடிமையா இருக்கிறோம். நம்முடைய உரிமையை நம்ம தெரியாத வரைக்கும், நான் யார் என்பது நான் தெரியாத வரைக்கும், நான் சுதந்திரவாளியா இருந்தாலும் கூட பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுது. என்ன அப்பா நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னா, பொருளாதாரத்துல, நம்முடைய ஆரோக்கியத்துல, நம்மோடு கூட இருக்கக்கூடிய அவருடைய ஐக்கியம் இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் வளர்கிற பொழுது இதெல்லாம் தானா வளரும். இதற்காக தனியா போய் நம்ம மன்றாட வேண்டும் சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இதற்காக போய் மன்றாடணும், போராடணுன்ற அவசியம் இல்லை. தகப்பனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை நம்ம சரி பண்ணோம்னா இவைகளெல்லாம் கூட கொடுத்துப்பாங்க. இந்த மாசத்துல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தகப்பனோடு இருதயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். தகப்பனுக்குரிய பிள்ளையா இருக்க வேண்டும். தகப்பனை மகிழ்ச்சியாக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய புத்தி உள்ள மகனாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நம்ம மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனபடினால நம்முடைய உரிமையை என்ன பண்ணணும்? நல்லா அதை உணர்ந்து அப்பாவோடு நல்ல ஐக்கியப்பட கற்றுக்கொள்ளணும். இது இருந்தா நான் அப்பாவோட பிள்ளையா இருப்பேன், இது இல்லைன்னா நான் அப்பாவோட பிள்ளையா இருக்க மாட்டேன்றது கிடையாது. எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் அப்பாவோட பிள்ளையா இருப்பேன். அதுதான் தேவனோடு இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய ஐக்கியம். சில நேரத்துல ஆண்டவர் பேசுவாரு, சில நேரங்கள் ஆண்டவர் பேச மாட்டார், அமைதியா இருப்பார். ஆனா நம்ம கூட தான் இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே ஒரு ஒரு பரபரப்பு, அப்படியே ஒரு சுறுசுறுப்பு, பரபரப்புன்றாங்க இல்லையா? ஒரு மாதிரியா ஏதாவது ஒண்ணு உருட்டிக்கிட்டு பட்டின்னு இருந்தாலும் சிலர் என்ன பண்ணணும்னா, கடவுள் தன்னோடு கூட இருக்கிறா சொல்லிட்டு அவன் நம்புவான். நிறைய பேர் நான் பார்ப்பேன், நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தேவன் ஒரு மனுஷனை இயக்கி செய்யறது வேற, அது வேற. தானா செய்யறதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கணும், ஏதாவது ஒண்ணு மாத்திக்கணும், ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறதுன்றது அந்த இருதயம் என்னன்னா, தேவன் இப்படிதான் இருப்பாரு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அவன் நினைச்சிருப்பான். அதனால எப்பப்பெல்லாம் இவன் பரபரப்பா இருக்கிறானோ, எப்பப்பெல்லாம் கடவுள் பேசுறாரு, அப்பெல்லாம் அவன் கூட கடவுள் இருக்கதான் நினைச்சுக்குவான். கடவுள் அமைதியா இருப்பாரு சில காலங்கள்ல. அப்ப உடனே ஐயோ நம்ம தான் பரபரப்பா இருக்கும்பொழுது எப்படி இருக்கிறோம்? அது ஒரு மகிழ்ச்சி. அப்படி கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, கடவுள் பேசும்பொழுது நமக்கு எப்படின்னா, என்னுடைய ஆட்டிடியூட் மாதிரி நான் கடவுளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பரபரப்பா இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? இந்த ஆட்டிடியூட் கடவுள் பேசும்பொழுது கடவுள் என்னோட கூட ஐக்கியத்துல இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, என் கூட பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவர் அமைதியா இருக்கும் பொழுது கடவுள் இல்லைன்ற டவுட் அவனுக்குள்ள வருது. கடவுள் என் கூட இருக்கிறாரா என்ற டவுட் வருது. அப்ப என்ன விஷயம்? இவனுடைய ஆட்டிடியூட் அது. பரபரப்பா இருக்கும் பொழுது கடவுள் இருக்கிறான் இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இவன் பரபரப்பா இருக்கும் பொழுது கடவுள் இருக்காருன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். இவன் அமைதியா இருக்கிறான் என்ன அர்த்தம்? இவன் சோர்ந்து இருக்கான்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? அமைதியா இருந்தா இவனுடைய அகராதியில் என்ன அர்த்தம்னா, இவன் சோர்ந்து இருக்கான்னு அர்த்தம். அப்போ கடவுள் அமைதியா இருந்தா சோர்ந்து இருக்கிறாரா? இல்ல. இவன் மேல கோபமா இருக்கிறாரா? இல்ல. இவனுடைய ஆட்டிடியூட்டை கடவுள் மேல போடுறான் பாருங்க. மனுஷன் என்னைக்குமே பாத்தீங்க சுயநீதி, அதாவது இந்த மூலையில கடவுளை தேடுறவங்க பாத்தீங்கன்னா தன்னை போலதான் கடவுளை பார்ப்பான். நீ புறஜாதி மக்களை பாத்தீங்கன்னா தன்னை போலதான் என்ன பண்றோம்? கடவுள் பார்ப்பான். கடவுளை என்ன பண்ண முடியாது? ஒரு மனுஷன் படைக்க முடியாது.